வணக்கம் வியூவர்ஸ். யூடியூப ஆடியோ வீடியோ என்சைக்ளோபீடியான்னு சொல்லலாம். இதுல இல்லாத விஷயங்களே இல்ல. பால்வழி மண்டலத்திலிருந்து பால் காய்ச்சறது வரை எப்படின்னு யூடியூப் சொல்லி தருது. இருந்தாலும் சில நாடுகள் யூடியூப தடை பண்ணிருக்கு. இதுதான் இப்ப நம்ம தமிழ் மோஜோ சேனல்ல பார்க்க போறோம். யூடியூப முதல்ல தைரியமா தடை பண்ண நாடுனா அது ஈரான் தாங்க. இங்க 2006 நர்கீஸ்ங்கிற நடிகை சில ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் கூட பாலியல் வச்சிருக்கிற மாதிரி வீடியோ வெளியாச்சு. அப்போ இருந்து யூடியூப இங்க தடை பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் அந்த தடை நீடிக்குது. அடுத்து யூடியூப 2007 தடை பண்ண நாடு பிரேசில். பிரபல பிரேசில் மாடல் டெனிலியா அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி வீடியோ வெளியாச்சு. இது அந்த நாட்டு சட்ட திட்டங்களுக்கு புறம்பா இருந்ததால இந்த வீடியோவை ரிமூவ் பண்ற வரைக்கும் யூடியூப தடை பண்ணி வச்சிருந்தது பிரேசில் அரசாங்கம். இதே 2007 தான் அரசர் முகமதுக்கு எதிராக புரட்சி கருத்துக்களை வீடியோவா வெளியிட்டதால யூடியூப தடை செஞ்சது மொராக்கோ. ஆனா திரும்பவும் 15 நாள் கழிச்சு இங்க யூடியூப் அலௌட் ஆயிடுச்சு. யூடியூப அப்பப்ப தடை செய்யற நாடா பாகிஸ்தான் இருக்கு. 2008 இஸ்லாமியத்துக்கு எதிராக செய்திகள் வெளியிட்டதால இங்க யூடியூப் தடை செய்யப்பட்டது. இருந்தாலும் கொஞ்ச நாள்ல மறுபடியும் அனுமதிக்கப்பட்டது. எப்பெல்லாம் இஸ்லாமியத்துக்கு எதிராக கருத்துக்களும் ஆட்சிக்கு எதிரான வீடியோஸும் வெளியாகுதோ அப்பெல்லாம் பாகிஸ்தான்ல யூடியூப் தடை செய்யப்படுது. அடுத்து 2009 யூடியூப்ல தடை செஞ்ச நாடா பங்களாதேஷ் இருக்கு. பிரதமருக்கும் ராணுவ அதிகாரிகளுக்கும் நடந்த மீட்டிங் 2009 யூடியூப்ல வெளியாச்சு. எல்லை காவலாளிகளை கவர்மெண்ட் எப்படி நடத்துறாங்கன்னு காட்டுற இந்த வீடியோ மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தினதால பங்களாதேஷ்லயும் யூடியூப் தடை செய்யப்பட்டது. ஆனா 2013 மக்களோட கோரிக்கையால யூடியூப் மறுபடியும் இங்க அமலுக்கு வந்தது. இதே 2009 சீனாவிலையும் யூடியூப் பிளாக் செய்யப்பட்டிருக்கு. எத்தனையோ பிரஸ் பீப்புள் கேட்டும் ஏன் தடை செஞ்சாங்கன்னு அந்த நாட்டோட வெளியுறவுத்துறை சொல்ல மறுத்துடுச்சு. ஆனா இன்னும் இந்த தடை அமல்ல இருக்கு. 2010 ரஷ்யாவிலையும் ஒரு காலகட்டத்துல யூடியூபா தடை செஞ்சாங்க. மாஸ்கோ மெட்ரோ ஸ்டேஷன்ல நடந்த தற்கொலைப்படை தாக்குதலை தனிநபர் வீடியோ எடுத்து வெளியிட்டதால இங்க யூடியூப் தடை செய்யப்பட்டது. ஆனா மறுபடியும் சில மாசங்கள் கழிச்சு வீடியோ முழுசும் அழிக்கப்பட்டதால யூடியூப் அலோட் ஆச்சு. லிபி அதிபர் கடாபியை எதிர்த்த மக்கள் அபு சலீம்ங்கிற ஜெயில்ல எப்படியெல்லாம் துன்புறுத்தி கொல்லப்பட்டாங்கிற வீடியோ 2010 யூடியூப்ல வெளியாச்சு. பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின இந்த வீடியோவால யூடியூப் லிபியாவுல தடை செய்யப்பட்டது. அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த தடை இருக்கு. முகமது இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ் அப்படிங்கிற படங்கள் வெளியிட்டதால ஆப்கானிஸ்தான்லயும் 2012 யூடியூப் தடை செய்யப்பட்டது. பின்னாடி 3 மாசம் கழிச்சு இந்த தடை நீக்கப்பட்டது. யூடியூப சமீப தடை பண்ண நாடா கபன் இருக்கு. 2016 செப்டம்பர்ல ஊடகங்களோட கட்டுப்பாட்டுக்காகவும் அரசுக்கு கீழே ஊடகங்கள் வரணுங்கிறதுக்காகவும் இங்க யூடியூப தடை செய்யறதா அந்நாட்டு அரசாங்கம் அறிவிச்சது. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த தடையும் நீக்கப்பட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க மறக்காம தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.